ஆக்சுவலாக ரியாக்ட்னா என்ன? ரியாக்ட் ஏன் யூஸ் பண்ணுறோம்? என்ன டிஃப்ரென்ஸ் வெப்சைட்டுக்கும் ரியாக்டோட வெப் அப்ளிகேஷனுக்கும் எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம்? இதோட பெனிஃபிஷரிஸ் என்ன எல்லாமே இன்னைக்கு பார்க்கலாம். ஆக்சுவலாக ரியாக்ட்ன்றது ஒரு ஜாவா ஸ்கிரிப்டோட லைப்ரரி. ஆக்சுவலாக எல்லாரும் மறந்துடாதீங்க. ரியாக்ட்னா சில பேர் ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலாக இட்ஸ் லைப்ரரி. ஏன் இது லைப்ரரி அப்படின்னா இதோட டிபெண்டன்சி அண்ட் பேக்கேஜஸ் எல்லாமே இதுவே வச்சிருக்கும். தேர்ட் பார்ட்டி மூலமாக ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இது லைப்ரரி அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு யூஸ்டு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன்ஸ். ஸோ லைக் இப்போ நீங்கள் ஹோம் பேஜில் இருக்கீங்க. இப்போ ஒரு ஃபூட்டர் பேஜை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ஆக்சுவலி ஃபூட்டர் பேஜில் என்ன இருக்கோ அதை மட்டும்தான் இது ரெண்டர் பண்ணும். ஹோம் பேஜ் இது பண்ணாது. ஸோ ஆப்வியஸாக நம்மளுக்கு இந்த ரெண்டரிங் இஷ்யூ அண்ட் இந்த லோடிங் டைம் எல்லாமே இது வந்து ரெடியூஸ் பண்ணும். அண்ட் இதை வந்து நம்ம காம்பனன்ட் பேஸில் நம்ம ரீயூசபிள் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு லாகின் பேஜுக்கு ஒரு காம்பனன்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த லாகினோட காம்பனண்ட்டை நீங்கள் ஆப்வியஸாக இன்னொரு ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லாட்டி சேம் ஃபைலில் இன்னொரு செக்ஷனுக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதனால தான் இந்த ரியாக்ட் வந்து ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியாக யூஸ் பண்ணுறதுக்காண்டி ஃபேஸ்புக் அண்ட் மெட்டா மேக்ஸிமம் கம்பெனிஸ் ரியாக்டை தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரியாக்ட் எப்படி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, ஃபஸ்ட் ஒரு ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஆக்சுவலாக ரியாக்டை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று நோட் ஜேஎஸ். ஸோ நோட் ஜேஎஸ் மூலமாக தான் இது வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். ஸோ அதனால் வெப்சைட்டில் நோட் ஜேஎஸ் அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட டவுன்லோட்ஸில் விண்டோஸ் இன்ஸ்டாலர் இதில் வந்து நீங்கள் இதை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இன்னொன்று என்ன வேணும்னா விஎஸ் கோட். நான் ஆக்சுவலாக ரெண்டுமே நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் உங்களுக்காண்டி சொல்கிறேன். விஎஸ் கோடில் போயிட்டு இந்த ஸ்டூடியோ கோடு இதில் தான் நம்ம கோடிங் எழுத போகிறோம். நோட் ஜேஎஸ் வந்து அது பேக்கேஜஸ் மாதிரி இது மூலமாக தான் நம்ம அந்த ரியாக்ட் கோடை ரன் பண்ண போகிறோம். ஸோ இது ரெண்டுமே பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நோட் ஜேஎஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இங்கே எப்படி செக் பண்ணுறீங்கன்னா இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு node-v அப்படின்னு கொடுத்தீங்கன்னா நம்மளோட வெர்ஷன் இங்கே வந்து வந்துடும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த வெர்ஷன் வந்துடுச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்ற ஒரு மீனிங். ஓகே, ஒன்ஸ் இது பண்ணதுக்கப்புறம் இப்போது நம்ம ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ நான் இப்போது ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன் என்னோடய டெஸ்க்டாப்பில். ஸோ இங்கே வந்து ஃபோல்டர் நேம் என்ன கொடுக்கலாம்னா ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்தாச்சு. இந்த ரியாக்ட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே ஸோ நான் இன்னொரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நம்மளோட இன்னைக்கோட டாபிக் என்னென்னா ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் தான். ஸோ ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் ஸோ கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் கொடுத்தோன்னா இந்த ஃபோல்டர் கிளிக் பண்ணிட்டு நம்ம ஈஸியாக இப்போ எப்படி இது பண்ணுறேன் இந்த பாத்தில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக செலக்ட் பண்ணிட்டு சிஎம்டி இப்படி அடிச்சிங்கன்னா நம்மளுக்கு வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் ஆகும். இங்கே வந்துக்கிட்டு நீங்கள் இப்போது இதை விஎஸ் கோடில் ஓப்பன் பண்ணுறது கோட் ஸ்பேஸ் டாட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இது விஎஸ் கோடில் ஓப்பன் ஆகும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து ஹெட்டப்போட லாகின் பண்ணி அத்தன்டிகேஷன்லாம் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் விஎஸ் கோடு ஓப்பன் பண்ணுறப்பே நீங்கள் அந்த அக்கௌண்ட்ஸ் கேட்கும். நான் ஆல்ரெடி லாகின் பண்ணேன், நீங்களும் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஒரு எம்டியான ஃபோல்டர் இருக்குது. இப்போ நம்ம ரியாக்ட் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த இதில் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே இப்படி வந்துடும். ஓகே, இதுதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ். மறுபடியும் சொல்கிறேன், இந்த ரியாக்ட் ஃபோல்டரில் இந்த மேலே 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா டெர்மினல் நியூ டெர்மினல் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்துடும். இப்போது நம்ம ஒரு ரியாக்ட் ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கமாண்ட் இருக்குது. அது என்னன்னா npx create react app ஹைஃபன் நீங்கள் இங்கே என்ன நேம் வேணால் கொடுக்கணும். மை ஆப் கொடுக்கலாம், இல்லாட்டி இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸ் கொடுக்கலாம், இல்லை நம்ம அமேசான் கொடுக்கலாம். ஸோ வாட் எவர் இது வந்து உங்களோட நேம், என்ன நேம் வேணால் உங்கள் ஆப்புக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஆனால் இப்போது மை ஆப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இது இது வந்து இதோட டிபெண்டன்சி அண்ட் பேக்கேஜஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண கண்டிப்பாக கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இந்த கமெண்ட்டை கொடுத்ததுக்கப்புறமே இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோல்டர் வந்து ஆட் ஆயிடுச்சு, மை ஆப் அப்படின்ற ஃபோல்டர். அதுக்குள்ளே பேக்கேஜஸ் எல்லாமே இன்ஸ்டால் ஆயிடுச்சு. நீங்கள் இப்போ இந்த ரியாக்ட் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு ஆப்வியஸாக இப்போ உள்ள இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு ரியாக்ட்ன்றது ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போது ஈஸியாகவே வெப்சைட்ஸ் எல்லாமே ரியாக்டை வச்சு இப்போ பண்ணுறாங்க, அப்ளிகேஷன் பண்ணுறாங்க. ரியாக்ட் படிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ரியாக்ட் நேட்டிவ். ஸோ ரியாக்ட் நேட்டிவ் வரப்போ உங்களால் ஒரு மொபைல் அப்ளிகேஷன் லைக் ப்ளே ஸ்டோர் iOS ஆப் மாதிரி ஒரு அப்ளிகேஷனை உங்களால் ரெடி பண்ண முடியும். ஸோ ரியாக்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி HTML அண்ட் CSS ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் ஏதாவது ஒரு ஸ்டைலிங் லைக் டைல்வின் அண்ட் பூட்ஸ்ட்ராப் இதுலையாவது ஒரு கொஞ்சம் ஃபெமிலியராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில்
நம்ம ஆன்லைன் கோடரில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வாய்ஸ் இல்லாமல் ஒரு டிசைனை காமிச்சு கோடிங் மட்டும்தான் போட்டிருப்போம். அது மேபி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல. பட் இன்கேஸ் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் வேணும், ஒரு டிசைன் எப்படி பண்ணுறதுன்னா நீங்கள் போயிட்டு அதை செக் பண்ணி பார்க்கலாம். இனிமே உங்களுக்கு நான் வாய்ஸ் ஓவரில் ஒரு சின்ன சின்ன காம்பவுண்டாக எடுத்து எப்படி பண்ணலான்றதை காமிக்கிறேன். இது கொஞ்சம் டிலே ஆகும் தான். உங்களுக்கு இன்னொரு இது என்னன்னா, இப்போ ரியாக்ட்டை பத்தி கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, நீங்க இங்க ரியாக்ட்டே அவங்களே ஒரு டாக்குமெண்டேஷன் குடுத்துருப்பாங்க. இந்த இந்த டாக்குமெண்டேஷன்ல நீங்க போயிட்டு உங்களுக்கு என்ன வேணும் சாரி என்ன வேணும்? என்னென்ன காம்போனன்ட்ஸ் இருக்கு? அத எப்படி கிரியேட் பண்ணலாம்? எப்படி கிரியேட் பண்ணலாம்? எல்லாமே இதுதான் ஒரு சிங்கிள் லைக் இது நார்மல் ஜாவா ஸ்கிரிப்ட் மாரி தான் இருக்கும். பட் அந்த ஃபங்ஷனுக்குள்ள நம்ம HTML கால் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்களா? இதுதான் ரியாக்ட்டோட ஒரு மெத்தடாலஜி அண்ட் ஈஸி வே டூ வி கேன் கன்வே த வெப் அப்ளிகேஷன்ஸ். அண்ட் தென் ஒவ்வொரு ரியாக்ட்லயுமே ஒரு ஃபங்ஷன் ஒரு ஒரு காம்போனன்ட் எழுதுறோம்னா, அத நம்ம கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் இந்த காம்போனன்ட்ட நம்ம இன்னொரு காம்போனன்ட்ல யூஸ் பண்ண முடியும். Like if they are using my button for here, right? So obviously they export. இத வந்து கண்டிப்பா அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தா மட்டும்தான். இந்த மை பட்டன அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தா தான், இங்க அந்த மை பட்டன் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாரி ஒவ்வொரு ஒவ்வொரு காம்போனன்ட்டுக்குமே நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி அத யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அ ப்ரா ப்ராப்ட் ரிலீவ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு டேட்டா மாறுற மாரி. இது போக போக உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு கன்ஃப்யூஷனா இருக்கனால. உங்களுக்கு நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா, இந்த ரியாக்ட் டாக்குமெண்டேஷன கொஞ்சம் ஓவர் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா இத பத்தி உங்களுக்கு புரிய கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு. இப்போ இது இன்ஸ்டால் ஆயிருச்சான்னு பார்ப்போம். ஸ்டில் ஓடிட்டு தான் இருக்கு. ஏன்னா இது இப்போ உங்களோட சிஸ்டம் வந்து கொஞ்சம் நல்ல ரேம், நல்ல கண்டிஷன்ல இருந்துச்சுன்னா, இது கண்டிப்பா ஈஸியா இருக்கும். பட் என்னோட சிஸ்டம் கொஞ்சம் டம்மி டம்மி பவா. அதனால தான் இப்படி ஓடுது. ஸோ நீங்க உங்களோட உங்களோட சிஸ்டம் இப்போ உள்ள டைமுக்கு நல்ல சிஸ்டமா வாங்கி நல்ல பிசியா வாங்கி வச்சிட்டீங்கன்னா, அப்புறம் இப்போ நீங்க ரியாக்ட் நேட்டிவ்லாம் போறப்போ ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோலாம் யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஸோ அப்போ அந்த 8 ஜிபி இந்த ரேம்ல யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சுது. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே. இப்போ இதில பார்த்தீங்கன்னா, நோட் மாடியூல்ஸ் இதுதான் நம்ம ப்ராஜெக்ட்க்கு தேவையான அனைத்து பேக்கேஜஸ் அண்ட் டிபெண்டன்சி எல்லாத்தையுமே இது கன்டெயின் பண்ணி வச்சிருக்கும். ஆப்வியஸா எல்லா ரியாக்ட் ப்ராஜெக்ட்லயுமே இது இது இல்லாம நம்மளால ரன் பண்ண முடியாது. இத நீங்க GitHubல புஷ் பண்றப்போ ஒரு ஒரு ENV ஃபைல் வச்சு இத இத உள்ள புஷ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா, உங்களால GitHubல இந்த நோட் மாடியூல்ஸ வந்து உங்களுக்கு பார்க்க முடியாது. இது இந்த ஹேக்கிங் அண்ட் செக்யூரிட்டி பர்ப்பஸ்க்காண்டி பண்ணுவாங்க. இப்போதைக்கு அது தேவையில்ல. இப்போதைக்கு நம்ம இன்ஸ்டால் பண்ணியாச்சு. ஓகே. கம்ப்ளீட்டா இப்போ இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து நம்ம பார்ப்போம். இப்போ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நோட் மாடியூல்ஸ், பப்ளிக் அண்ட் SRC ஃபோல்டர் எல்லாமே வந்துடுச்சு. இப்போ இத எப்படி ரன் பண்றது அப்படின்னா, இது வந்து நம்ம ரியாக்ட் இது பேரண்ட். அதாவது இந்த இதுக்குள்ள தான் நம்ம மை ஆப்ன்றதே வச்சிருக்கோம். ஸோ அப்படின்னா இந்த பாத்த நம்ம கால் பண்ணணும். இப்போ மை ஆப் கால் பண்ணா அந்த பாத்ல வந்து நின்றும். இப்போ இத ரன் பண்ணணும் அப்படின்னா, இதுக்கு ஒரு கமாண்ட் இருக்கு. அந்த கமாண்ட் என்னன்னா npm ஸ்டார்ட். இப்போ இது ரன் ஆகும். ரன் ஆனதுக்கப்புறம் இது நம்மளுக்கு ஒரு லோக்கல் ஹோஸ்ட் லைக் டொமைன் நேம் மாரி குடுக்கும். நம்ம சிஸ்டம்ல மட்டும் தான் இப்போதைக்கு இத நம்ம பார்த்துக்க முடியும். ஆக்சுவலா இப்போ நீங்க ரன் பண்றீங்கன்னா, உங்க சிஸ்டம்ல மட்டும் பார்த்துக்க முடியும். ஏன்னா இது லோக்கல். நம்ம ஒரு டெவலப்மென்ட் பண்றப்போ செக் பண்றதுக்காண்டி பண்றது. ஒன்ஸ் நம்ம பண்ணதுக்கப்புறம் நம்ம வெர்சல்லயோ, இல்லாட்டி நெட்லிஃப்லயோ நம்ம டிப்ளாய்மென்ட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க ஃப்ரீலான்சரா இருந்தீங்கன்னா, ஸோ அதுக்கேத்த டொமைன் நம்ம ஹோஸ்டிங்கள்ல வாங்கி நம்ம பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்க எப்போனா ஒரு டிப்ளாய்மென்ட் கேஸ் வர்றப்ப தான் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு ரியாக்ட்ட எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படின்றது இதுதான் செட்டப். இதில் நான் ஒரு கோட் ரைட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இப்போ இந்த இதை நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மீன்வைல் நம்ம இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை பார்ப்போம். இதுதான் மெயின் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக நம்ம ஒரு npm npx create react app இது ஃபர்ஸ்ட் கமாண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே இருக்கு, நான் பாருங்க காமிக்கிறேன். npx create react app இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் ப்ராஜெக்ட் டிபெண்டன்சி எல்லாமே இன்ஸ்டால் ஆயிரும். ஆனதுக்கப்புறம் npm start run npm start கொடுத்தீங்கன்னா ஒன்று npx create react app கொடுத்ததுக்கப்புறம் ஆப் கிரியேட் ஆகும். கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இங்கே அந்த வேறு நம்ம இப்போ தானே டைப் பண்ணோம். இருக்கும் மை ஆப். அதுக்கப்புறம் npm ஸ்டார்ட்
அது குடுத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்பிஎக்ஸ் கிரியேட் ரியாக்ட் ஆப். இது ஒரு ப்ராஜெக்ட்ட கிரியேட் பண்றதுக்கு, ஒரு ப்ராஜெக்ட்ட ரன் பண்ணணும் அப்படின்னா, என்பிஎம் ஸ்டார்ட். அது குடுத்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து கம்பைல் ஆயிட்டு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சுரும். ஸோ, இப்போதைக்கு நம்ம அந்த லோக்கல் ஹோஸ்ட்க்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த மீன்வைல் இந்த ஸ்ட்ரக்சர பார்த்தீங்கன்னா, இப்போ நோட் மாடல்ஸ்ன்றது நம்ம ப்ராஜெக்ட்டோட டிபெண்டன்சிஸ். இதில தான் எல்லா டிபெண்டன்சிஸுமே இருக்கும். பப்ளிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரன் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுதான் லோக்கல் ஹோஸ்ட் நான் சொன்ன மாரி. இதுதான் லோக்கல் ஹோஸ்ட். இத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த ஸ்ட்ரக்சர பார்ப்போம். இந்த பப்ளிக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதில வந்து நம்மளோட லோகோ, அப்புறம் நம்மளோட இமேஜஸ், நம்ம என்னென்ன இமேஜஸ் யூஸ் பண்ணணுமோ அது எல்லாமே இதில நம்ம புல் பண்ணி வச்சுக்கலாம். அண்ட் வந்து இப்போ ஒரு ப்ராஜெக்ட் வந்து எங்கேருந்து ரன் ஆகும், index.htmlலேருந்து ரூட் எடுத்து இதுதான் மெயின் ஃபைல். இதில தான் நம்ம ரூட்ட டிபெண்ட் பண்ணி வச்சிருப்போம். இந்த ரூட் வந்து எங்கேருந்து வரும் அப்படின்னா, நம்ம index.js இதுதான் என்ட்ரி பாயிண்ட். இந்த என்ட்ரி பாயிண்ட்ல நம்ம app.jsன்றத wrap பண்ணி வச்சிருக்கோம். நம்ம எழுதுற கோட் எல்லாமே இதுதான். இதுதான் நம்ம ரியாக்ட்டோட ஒரு பேரண்ட் காம்போனன்ட் மாரி. இப்போ நம்ம லாகின் பேஜ் வேணும், ஃபார்ம் பேஜ் வேணும், ஒரு மெனு பார் வேணும், நேவ் பார் வேணும்னா, இந்த எஸ்ஆர்சிக்குள்ள தனித்தனியா ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணி, அது எல்லாமே இந்த app.jsக்குள்ள wrap பண்ணி வச்சுக்கலாம். இந்த index.jsன்றது தான் ஒரு என்ட்ரி பாயிண்ட். இதுதான் நம்ம இந்த ஆப்ன்றத wrap பண்ணி வச்சிருந்திருக்கும். இங்கேருந்து தான் நம்மளோட ப்ரோகிராமே ரன் ஆகும். ஸோ, நம்ம இப்போ இந்த app.jsல ஆல்ரெடி இந்த கோட் இருக்கு. ஓகே. இது வந்து ஒரு டிஃபால்ட் கோட் ரியாக்ட்டோட எழுதின கோடு. இப்போ இத ரன் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலா இது வந்து நம்மளுக்கு ஒரு டொமைன் நேம் லோக்கல் ஹோஸ்ட்டோட இத குடுத்திருக்கு. இத பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே. இத அப்படியே காப்பி பண்ணுங்க. இத அப்படியே காப்பி பண்ணி உங்களோட ப்ரௌசர்ல அப்படியே பேஸ்ட் பண்ணுங்க. சாரி, இங்க வந்து நம்மளோட இத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா, இது ஒண்ணு உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். இப்போ இங்க பார்த்தீங்கன்னா, டெர்மினேட் பேக் ஜாப் அப்படின்னு இருக்கா? இதுக்கு என்ன அர்த்தம்னா, நம்மளோட இந்த ரன்னிங் ஃபைல் வந்து இப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு. இத அகைன் நம்ம அ ஸ்டார்ட் பண்ணி விடணும். ஸோ அகைன் என்பிஎம் ஸ்டார்ட் குடுத்தீங்கன்னா, இது மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிரும். சேம் இந்த நேம் தான் வரும். இதுல என்னன்னா, ஒய் எதுக்கு எஸ் ஆர் நோ கேக்குதுன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹோஸ்டிங் நேம்லயே நான் குடுக்கவா? இல்ல வேற ஹோஸ்டிங் நேம் ஜெனரேட் பண்ணி தரவா? அப்படின்னு. ஸோ ஒன்ஸ் நீங்க ரன் பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாரி வரும். இந்த மாரி வந்துருச்சு அப்படின்னா, நீங்க சக்சஸ்ஃபுல்லா ஒரு ரியாக்ட்ட வந்து நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போ இதுல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்ப்போம். இந்த லோகோலாம் இருக்கட்டும். இந்த பிஇ மட்டும் நான் சேஞ்ச் பண்றேன். இங்க வந்து ஒரு H1 வெல்கம் டு மை ஹலோ ரியாக்ட் அப்படியே கொடுக்கும். ஹலோ ரியாக்ட் இதை கொடுத்துட்டு இங்க செக் பண்ணீங்கன்னா ஹலோ ரியாக்ட் இந்த சேஞ்ச் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இதுதான். இது வந்து டிஃபால்ட்டா இங்க ஸ்டைல்ஸ் இருக்கு எங்க app.js CSSல. ஸோ அதனால இங்க உங்களுக்கு வந்து அதோட ஸ்டைல் தான் வருது. இப்போ இது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா டெலீட் பண்றேன். இதோட CSS எல்லாத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டைல்ஸ் வராது. ஸோ இந்த app.jsல நீங்க ஸ்டைல்ஸ் எழுதிக்கலாம். CSS இல்ல நம்ம கஸ்டம் ஸ்டைல் வேணா இப்போதைக்கு இது தேவையில்ல. இப்போ நான் அந்த app.jsல உள்ள கம்ப்ளீட் ஃபைல் இது எல்லாத்தையுமே நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு H1 வெல்கம் டு ஆன்லைன் கோடர். ஸோ இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ ஒர்க் ஆகுது. இப்போ இதுக்கே நம்ம இப்போ ஸ்டைல் எழுதணும்னா இப்போ H1 டேக் இதை அப்படியே இங்கே எடுத்துட்டு வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ எழுதுறேன். இன்கேஸ் போக போக நம்ம ஒரு டீப்பாக பார்ப்போம் ஸ்டைல்ஸை பற்றி. இப்போ H1 கால் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் கலர் ரெட், கலர் ஒயிட், வித்து பார்த்தீங்கன்னா 100% கொடுத்துக்கலாம். இப்போ டெக்ஸ்ட் அலைன் சென்டர் கொடுத்துட்டீங்கன்னா ஆப்வியஸாக சென்டரில் வந்து நிற்கும். இப்போ கொஞ்சம் நீட்டாக இல்லாதனால பேடிங் பார்த்தீங்கன்னா ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கிறேன். ஓகே, தட்ஸ் ஆல். இதுதான் ஒரு கம்ப்ளீட் ரியாக்ட் இன்ஸ்டலேஷன் ஸ்டார்டிங்கில் பண்ணுறது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு காம்பனண்ட் எப்படி க்ரியேட் பண்ணி அதை எப்படி இதுக்குள்ளே வைக்கிறது அப்படின்றத பார்ப்போம். இதை செக் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸ்லி யாருக்கும் இங்கே எல்லாமே தெரியறதில்ல. டே பை டே எல்லாருமே ஒன்று ஒன்றா கற்றுக்கிறது தான். ஸோ ஆப்வியஸ்லி டே பை டே நீங்களும் கற்றுக்கலாம், நானும் கற்றுக்குவோம். வாங்க 2 பேருமே சேர்ந்து அப்டேட் பண்ணலாம். ஏன்னா இப்போ உள்ள ஏஐக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அது எந்திரிச்சு பார்க்குறதுக்குள்ள அது இன்னொன்று செஞ்சுட்டு போயிடுது. ஸோ இப்போ உள்ளது கோடிங் ப்ளஸ் ஏஐ வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக நம்மளோட கெரியரை இம்ப்ரூவ் பண்ணணும் நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.
அண்ட் ஒன் மோர் திங் நான் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலா இங்க உள்ள வார்னிங்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த லோகோலாம் நம்ம யூஸ் பண்ணாம இருக்கிறனால தான் வருது. ஸோ அந்த ஒரு இஷ்யூனால தான். நீங்க எப்பவுமே ஒரு ப்ரோகிராம் லைக் ஒரு கோடிங் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க அப்படின்னா, அவுட்புட் எப்பவுமே சக்ஸஸ்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அண்ட் ப்ரௌசர்ல வார்னிங் வராம அண்ட் எரர் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஒரு கம்ப்ளீட் அண்ட் பெர்ஃபெக்ட் ரியாக்ட்டா இருக்கும். நான் ஆப்டிமைசஸ் லெவல்ல வந்து ஆப்டிமைசஸ் லெவல்னா ஒரு ஒரு சைட்ட ஓப்பன் பண்றீங்க அப்படின்னா, இமிடியேட்டா ஓப்பன் ஆகும். இந்த லோடிங் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்ததுன்னா, அது ஆப்டிமைஸ் வந்து ரொம்ப அதிகம். இமேஜ் அதிகமா போடுறது, கோடிங் அதிகமா எழுதுறதுனால வரும். ஓகே கைஸ். இன்னையோட இந்த வீடியோ முடிஞ்சது. ஸோ கீப் சப்போர்ட்டிங் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் தேங்க் யூ ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோல நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். தேங்க் யூ.